ஹாய் வெல்கம் டு சின்ன சமையல். நம்ம எல்லாரும் வேலைக்கு போறதுனால நம்மளுக்கு சமைக்க நேரமே இல்ல. அதனால ஈஸியாவும் சீக்கிரமா செய்யற ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் சிறுபருப்பு. இத வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ குக்கர்ல வாஷ் பண்ண பருப்பை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய், பூண்டு 5 பல்லு, பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 துண்டு, 2 லவங்கப்பூ, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தண்ணி 2 டம்ளர் ஊத்திக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். தெரியுதுங்களா? உங்களுக்கு வேணும்னா மசிச்சு கூட வெட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுங்க. ஏன்னா வெங்காயம் லைட்டாக வேகணும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் தூள்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கல அந்த பருப்பில் இந்த தாளிப்பை சேர்த்துப்போம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிப்போம். இப்போ நம்மளோட தால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்திக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சிடலாம். இதை பாருங்க, தால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த தால் கிரேவியை நம்ம தோசை, சப்பாத்தி, ரைஸ் அதை கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் சீக்கிரமாக ருசியான தால் கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம்.